தனுசு ராசினியர்களுக்கு சிவ வழிபாடு, சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ நேரங்களில் சிவ வழிபாடு பெரிய அளவிலான சேஞ்சஸை கொடுக்கும். அதே மாதிரி நந்தி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது உங்களை மிகப்பெரிய தோஷங்கள் பிறவி ஜாதகத்தில் இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தனுசு ராசியில் ரொம்ப ஒரு டிராபேக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறது. பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது, அது இருக்கும்போது அதை கடற்கடை கசக்கி விட்டுருது. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா பயங்கரமாக மனசை வருத்தப்பட்டு திருப்பி அதை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுல வருத்தப்படுறது. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்றைக்குமே அட்வைஸ் பிடிக்காது. என்னோட பாதிப்புலேருந்து உடனே வரதுக்கான மருந்து என்ன, அதை தான் அவங்களோட கேள்வியாக இருக்கும். ஒரு உண்மை என்னென்னா, பாதிக்கப்பட்ட உடனே விடுதலை கிடைக்காது. நம்ம புரிதலில் தான் விடுதலை கிடைக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். அந்த சகிப்புத்தன்மையை நீங்கள் வரவழைச்சிட்டா தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தகுதியே பெறுவீங்க. அப்போது பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல, பணம் இருக்கும்போது நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, 2 ரூபா செலவழிக்கணும், 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். 10 ரூபா தனுசு ராசிக்கு இருக்குதுன்னு சொன்னால் 9 ரூபா 50 பைசாவை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் 50 பைசாவை வச்சுக்கிட்டு அந்த 9-50 ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதுதான் நடக்குது. இது நடக்கக்கூடாது.